தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இன்று புனித மோனிகம்மாவின் திருவிழாவை திருச்சபை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றது. இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும், அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிகளின் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் கட்டிட பணியாளர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அமலூர் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றீர்களாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சிரானை குழந்தை வரம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், அருள்தாஸ் முதல் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும், பாலமோகன் புளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும், பிள்ளைகளின் உடல் உள்ள நலனுக்காகவும், அடைக்கலமரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், அற்புதம் குடும்பத்தினர் நன்றீர்களாகவும், சிஸ்டர் லில்லி மரியா உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், லூர்து பிரின்ஸ் குடும்பத்தினர் உடல் நலனுக்காகவும் குடும்ப சமாதானம் வேண்டியும், ரெமோ ரமேஷ் முதல் ஆண்டு நினைவு நாளில் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பேட்ரிக் சகாயம் உடல் நலன் பெற வேண்டியும் நன்றியடிகளாகவும், ஜஸ்டின் சேவியர் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றியடிகளாகவும், மரிய சூசை 80வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியடிகளாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், வளர்மதி குடும்ப நலனுக்காகவும் நன்றியடிகளாகவும், கிருபாகரன் வசந்தா திருமண நாளில் அன்னைக்கு நன்றியடிகளாகவும் குடும்ப நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், பெனடிக்ட் பிரான்சிஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிஸ்டர் மோனிகா பேர் கொண்ட நாளில் அன்னைக்கு நன்றியடிகளாகவும் பிறந்த நாளில் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், அருள் செல்வி அன்னைக்கு நன்றியடிகளாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் அருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம்.
அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்தினின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும், வேறொருவருக்கு 2 தாளந்தும், இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாளந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாளந்து பெற்றவர் மேலும் 2 தாளந்து ஈட்டினார். 1 தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய எனது மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகி எனது மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், தூவாத இடத்திலும் நீர் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உமக்கு தெரிந்ததல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்பொழுது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உரியவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனித மோனிகா அம்மாள் இறைவன் தமக்கு கொடுத்திருந்த விண்ணக தாளந்துகளை எப்படி பயன்படுத்தி அதை பன்மடங்கு விண்ணக செல்வமாக மாற்றியுள்ளார் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 18 ஆண்டுகளுக்கும் மேலாக தப்பறை கொள்கையிலே வாழ்ந்து உண்மையான இறைவனையும் திருச்சபையையும் புறக்கணித்து வாழ்ந்த தனது மகன் அகுஸ்தினாருக்காக இந்த தாய் 18 ஆண்டுகளாக கண்ணீரோடு ஜெபித்தார். அவர்களுடைய ஜெபம் புனித அகுஸ்தினாரை மனமாற்றியது. தனது மகன் தனது வீட்டை விட்டு வெளியேறி விட்டான், எக்கேடாவது கிட்டு போகட்டும், தமது வார்த்தைக்கு மதிப்பு தரவில்லை என்று இந்த தாய் புனித மோனிகா விட்டுவிடவில்லை. மாறாக தனது மகன் இருக்கின்ற இடத்தை தேடி ரோமை நகருக்கு செல்லுகின்றார். அங்கே புனித அம்ப்ரோஸ் அவர்களை சந்தித்து தனது மகனின் இருப்பிடத்தை அறிந்து அவனுக்காக ஜெபித்து அவனை இறைவனிடம் கொண்டு வந்து சேர்ப்பதிலே உறுதியாக இருந்தவர் இந்த தாய். புனித அகுஸ்தினாருடைய வாழ்வையும் ஆண்டவருடைய வார்த்தை தொட்டது. அவரும் மனமாற்றம் பெற்று ஆண்டவரிடம் திரும்பி வந்தார். திருச்சபையிலே சிறந்த ஒரு மறைவல்லுனராக
மிகச்சிறந்த ஒரு புனிதராக ஆயராக இருந்து திருச்சபை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு கடவுள் அவரை உயர்த்துகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் இன்றைய நற்செய்தியிலே உலகத்தின் செல்வங்களை கொண்டு ஓமையாக விண்ணக செல்வங்களை எப்படி சேர்க்க வேண்டும் என்பதை நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றார். இந்த உலகியல் செல்வங்கள் நமக்கு அழிந்து போகக்கூடியவை. எனவேதான் விண்ணகத்திலே உங்களது செல்வங்களை சேமித்து வையுங்கள் என்று கிறிஸ்து நற்செய்தியிலே நமக்கு குறிப்பிடுகின்றார். பல நேரங்களிலே இந்த தாளந்து ஓமையை நாம் இந்த உலகியல் செல்வங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது இயல்பு. உள்ளவருக்கு மேலும் கொடுக்கப்படுகிறது, இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படுகின்றது என்று நாம் நினைத்து கொள்ளுகின்றோம். ஆனால் விண்ணக செல்வங்களான அன்பு, நீதி, இரக்கம், உண்மை, பகிர்வு, மன்னிப்பு, இந்த செல்வங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்தே இந்த ஓமையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய உள்ளத்திலே அன்பு இருக்கின்றது என்றால் அங்கே இரக்கமும் பகிர்வும் இயற்கையாகவே பெருகிக் கொண்டே வருகின்றன. அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற அன்பு நாளுக்கு நாள் பறந்து விரிந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் உள்ளவருக்கு மேலும் மேலும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் விண்ணக செல்வங்களை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த குணங்கள் எல்லாம் அவர்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படுகின்றன. எவர் ஒருவர் அடுத்தவருக்கு இரக்கம் காட்டாமல், கண்டும் காணாமல் இறுகிய நெஞ்சத்தோடு செல்ல துணிகின்றாரோ அவருடைய உள்ளத்திலே நாளுக்கு நாள் அன்பு வற்றி போகின்றது. அங்கே விண்ணக செல்வங்கள், விண்ணக குணங்கள் அனைத்தும் வறண்ட பாலை நிலமாகி போகின்றன. அவர்கள் இறைவனுடைய வெறுப்புக்கும் கோபத்துக்குமே இறுதியிலே ஆளாகின்றார்கள் என்பது இந்த ஓமையிலே ஒரு தாழ்ந்து பெற்றவனுடைய நிலை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியா விண்ணக செல்வங்களையும் விண்ணக குணங்களையும் தம்மிடத்திலே வளர்த்து கொண்டார். ஜெப உணர்வையும் இறை நம்பிக்கையும் அன்னை மரியா போற்றி பாதுகாத்தார்கள். அதன் பெயராக அன்பு, இரக்கம், பகிர்வு இவற்றிலே நம் அனைவருக்கும் இயேசுவின் சிறந்த ஒரு முன்மாதிரியான சீடராக வாழ்ந்து காட்டினார்கள். எனவேதான் அவர்களுக்கு மேன்மேலும் கொடுக்கப்பட்டது. விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட அன்னை பாவிகளின் அடைக்கலமாக இருந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து விண்ணக ஆசிரியரை பெற்றுத் தருகின்ற செல்வமிக்க அன்னையாக திகழ்கின்றார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவருடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப இத்தகைய விண்ணக செல்வங்களையும் குணங்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இவற்றை நாம் எவ்வளவு தூரம் போற்றி பாதுகாத்து அவற்றை பகிர்ந்து பெருக்கி கொண்டு வாழ்கின்றோம் என்பதே இன்றைய நாளிலே உள்ளத்திலே இறைவன் நமக்கு எழுப்புகின்ற சிந்தனை. இந்த விண்ணக செல்வங்களையும் விண்ணகத்தின் குணங்களையும் போற்றி பாதுகாக்காமல் குழி தோண்டி புதைத்து வைத்தோமானால் உள்ள செல்வங்களும் நமது உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும். இறைவனுடைய கோபத்துக்கும் அவருடைய தண்டனைக்குமே நாம் ஆளாவோம். இரக்கம் நிறைந்த இறைவனுடைய நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்ள அவர் கொடுத்திருக்கின்ற அனைத்து விண்ணக தாளந்துகளையும் பன்மடங்காக பெருக்குவோம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் கொள்வாராக. பேரன்புமிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்களும் அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்றுத் தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இதனும் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் ரத்தமும் நம்மை காத்து வாழ்வளிப்பதாம். தீமமே புனையான செல்வமே
முழந்தாளிடுவோம். வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் தன்னையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்னையினுடைய திருப்பாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து இந்த அன்னை வழியாக இறைவன் நம்மை ஆண்டு நடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தின் வழியாக உருக்கமுடன் செபிப்போம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்புவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, முது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். முது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவை மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நிர்மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது மௌனமாக மற்ற ஆடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ இந்த அடைக்கலமாக ஓடி வந்து முடி உபகார சகாயங்களை இருந்து முடி மஞ்சாட்டுகளின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு திருப்பாத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்செழுத பாவியாகிய நாங்கள் தயாளத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியா கேட்டு எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் தஞ்சிஷ்ட மரியாயே, எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக மது திருக்குமாரனம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. உங்களது தாராள உள்ளத்தோடு நீங்கள் தருகின்ற நன்கொடைகளை கொண்டே அன்னையினுடைய ஆலயம் கட்டியெழுப்பப்பட்டு கொண்டு வருகின்றது. தொடர்ந்து இந்த ஆலய பணிகளுக்காக ஜெபித்திடுங்கள். உங்களால் இயன்ற நன்கொடைகளை தந்து உதவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு விழா கொண்டாடி மகிழும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவுகூரப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றிருப்பதாக. ஆமீன். இயேசுவின் மதுரமான திருஇடுதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஇடுதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். நன்றி புகழ் உமக்கே.
வாழ்க.